Hello students, இன்னைக்கு நம்ம electrostatic problemsல example 1.3 பார்க்க போறோம். Two small sized identical equally charged spheres each having mass 1 mg. So mass நான் எழுதிக்கிறேன், mass வந்து 1 mg are hanging in equilibrium as shown in the figure. The length of each spring is 10 cm. So length வந்து 10 cm இங்க கொடுத்திருக்க length. So L is equal to 10 cm. And the angle theta is 7 degree. Angle theta 7 degree with the vertical. So vertical என்றது இந்த நடுவுல இருக்க dotted lines. இந்த string வந்து இந்த vertical கூட make பண்ற angle தான் theta. அந்த theta வந்து நமக்கு 7 degree ன்னு கொடுத்திருக்காங்க. Calculate the magnitude of the charge in each sphere. இந்த ரெண்டு charge ஓட ரெண்டு q ஓட வேல்யூ நம்ம calculate பண்ணனும். நமக்கு ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. G is equal to take G as 10 meter per second. Actually G ஓட வேல்யூ நமக்கு தெரியும். G ஓட வேல்யூ வந்து 9.8 meter per second. But 9.8 வந்து 10 ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. So நமக்கு கால்குலேஷன் போடும்போது it will be very easy. இப்போ பாருங்க இந்த டயகிராம் இருக்கு. இந்த டயகிராம் அந்த சார்ஜ் Q மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு சைடு இருக்க ஸ்பியர் எடுத்துட்டு நான் அதுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் வரைய போறேன். இப்போ இந்த டயகிராம்ல பாருங்க ரெண்டு சார்ஜ் நமக்கு கொடுத்திருக்கிறது பிளஸ்ஸா இருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ். சப்போஸ் ரெண்டு சார்ஜ் நியூட்ரலா இருந்ததுனா என்ன இருக்கும்னா இந்த ரெண்டு சார்ஜும் இப்படி ஒண்ணோட ஒண்ணு மோதிட்டு இருக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த தீட்டாவே கிடைச்சிருக்காது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்திருக்கும். இங்க எப்படி நமக்கு தீட்டா கிடைச்சதுன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்ன்றனால ரெண்டுக்கு நடுவுல நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால ரெண்டும் செப்பரேட் ஆகி இந்த பொசிஷனில் நின்றுருக்கு. அதனால நமக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 7 டிகிரி கிடச்சிருக்கு. இப்போ நான் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறேன். நான் அந்த சார்ஜ் எடுத்துக்கிறேன், சார்ஜ் Q. இதை நான் ஆரிஜினில் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் டேஷ். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். அதனால் நான் இந்த ஃபோர்ஸ் வந்து டீன்னு வச்சுக்கிறேன். டி ஃபார் டென்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இதுதான் ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கலாம். இந்த சார்ஜை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு சார்ஜை. இப்போ இதை மேக் பண்ணுற ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து டீட்டானா அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் வந்து டீட்டாவாக இருக்கும், ஆல்டர்னேட் ஆங்கிள். இந்த டீட்டா ஒட்டி இருக்க காம்பனன்ட் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், எப்பயுமே காஸ் டீட்டான்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே ஃபோர்ஸ் வந்து டீன்றதுனால நான் டி காஸ் டீட்டான்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் என்னவாக இருக்கும், டி சைன் டீட்டா. ஸோ இந்த இடத்துல இப்போ எக்ஸில் வந்து டி சைன் டீட்டா இருக்குது, ஒயில் டி காஸ் டீட்டா இருக்குது. இந்த ரெண்டு காம்பனன்ட் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸ் டேஷில் என்ன இருக்குன்னா நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர்ஸ், ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்பியர்ஸ்னால. இப்போ இதுக்கு நடுவில் நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும், கூலம்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் FE. இப்போ கீழே டவுன்வர்ட்ஸ் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தா இந்த ஸ்பியருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாஸ், அந்த வெயிட்டு கீழே ஆக்ட் ஆகும் கிராவிடேஷன் ஃபீல்டு மூலிமா. ஸோ நான் இதை mgன்னு போட்டுக்கிறேன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இங்கே வந்து ஆக்ஸலரேஷன் வந்து டியூ டு கிராவிட்டி, அதனால நான் இங்கே mgன்னு போட்டுக்கிறேன். இட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். இப்போ நம்ம நியூட்டன்ஸ் லா வச்சு, நியூட்டன் செகண்ட் லா, நான் வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டையும் வெர்டிகல் காம்பனண்ட்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா டி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு FE. அதே மாதிரி டி காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு mg. ஸோ காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு mg, இது வெர்டிக்கல் காம்பனண்ட். அதே மாதிரி டி சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு FE வந்து நமக்கு ஹாரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேஷன் 1 and 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 நான் டிவைட் பண்ணுறேன், 1 divided by 2. அப்போ என்ன வரும், டி சைன் டீட்டா டிவைடட் பை டி காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு FE by mg. இந்த இடத்துல டியும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா இருக்கும். சைன் டீட்டா பை காஸ் டீட்டா இஸ் நத்திங் பட் டான் டீட்டா. ஸோ டான் டீட்டா இஸ் ஈக்குவல் டு FE mg. இந்த இடத்துல அந்த FEன்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன். நம்ம அது கூலம்ஸில் வச்சு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் எழுதுனா அது என்னது, 1/4 pi epsilon naught q1 q2 by r square. இந்த இடத்துல q1 q2 ரெண்டு நமக்கு வரல, பிகாஸ் ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ், ரெண்டுமே q தான். அதனால நான் q1 q2க்கு பதிலாக q ஸ்கொயர்னு வைக்க போகிறேன். ஸோ q ஸ்கொயர் பை r ஸ்கொயர். அதே மாதிரி இந்த 1/4 pi epsilon naught வேல்யூ என்ன, 9 into 10 power 9. ஸோ இது என்னோட FEயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம mgக்கான வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஒன்று ஒன்றா.
இப்போ நான் கொடுத்துருக்க வேல்யூஸை ஃபஸ்ட்டு நான் எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு மாஸ் வந்து 1 mgன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம கிலோகிராம்ஸ்க்கு மாற்றுறதுனால 1 × 10⁻³ கிலோகிராம் நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி லென்த் வந்துட்டு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம அதை மீட்டரில் மாற்றணும். ஸோ டிவைட் பை 100 பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எஃப்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு சொன்னோம், 9 × 10⁻9 Q² இந்த கேஸ்க்கு வந்து இது Q1 Q2 கிடையாது, Q². இப்போ இந்த mg என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ Fe இஸ் ஈக்குவல் டு mg tan θ. இப்போ இந்த Feயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 9 × 10⁻9 Q² R² இஸ் ஈக்குவல் டு mg tan θ. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து இந்த Q² தான். அதனால் இந்த Q² மட்டும் நான் இங்கே வச்சுக்கிட்டு மித்தது எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ Q² மட்டும்தான் எனக்கு வேணும். இங்கே mg tan θ ஏற்கனவே இருக்கு இல்லைங்களா. இப்போ இங்கே 9 × 10⁻9 வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். நமக்கு ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ பை 9 × 10⁻9. அதே மாதிரி R² வந்து கீழே இருக்குது. ஸோ ஈக்குவல் டு க்ராஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே மேலே வரும். இப்போ நமக்கு Qவோட வேல்யூ வேணும். அப்போ நான் இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்துக்கிறேன். ஸோ இது R ரூட் ஆஃப் mg tan θ பை 9 × 10⁻9. இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆருக்கான வேல்யூஸ் தெரியாது இல்லைங்களா. ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 சார்ஜ் இந்த டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு ஆரோட டிஸ்டன்ஸ் தெரியாது, பட் R இஸ் ஈக்குவல் டு 2aன்னு தெரியும். பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ R இஸ் ஈக்குவல் டு 2a. இப்போ நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த பார்ட்டை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த பார்ட் மட்டும் நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு θ இங்கே இருக்கு, இது LA எனக்கு தெரியும். ஸோ θ இங்கே இருக்குது. அப்போ இது வந்து ஹைபோட்டெனஸ், இது வந்து ஆப்போசிட். ஸோ sin θ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆப்போசிட் பை ஹைபோட்டெனஸ். அப்போ என்ன வரும், ஆப்போசிட் வந்து இங்கே A பை ஹைபோட்டெனஸ் வந்து L. ஸோ sin θ இஸ் ஈக்குவல் டு A பை L. அப்போ A என்ன வரும், A இஸ் ஈக்குவல் டு இந்த L வந்து நமக்கு இங்கே போயிடும். ஸோ A இஸ் ஈக்குவல் டு L sin θ. ஸோ A வந்து L sin θனா R வந்து 2aன்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும், 2L sin θ. இப்போ நமக்கு இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், Q இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ 2L sin θ. ஸோ இந்த Lோட வேல்யூ என்ன பார்த்தோம், 10/100. ஸோ இங்கே நான் Lக்கு பதிலாக 2 × 10/100 கொடுக்குறேன். ஸோ இங்கே θவோட வேல்யூ என்ன, 7 டிகிரி. ஸோ sin 7. இப்போ ரூட் ஆஃப் மாஸ் எம்மோட வேல்யூ வந்து 1 × 10⁻³ இன்ட்டு G. ஜியோட வேல்யூ என்ன எடுத்து சொல்லியிருக்காங்க, 10. ஸோ 10 இன்ட்டு tan θ. θக்கு பதிலாக நம்ம 7 டிகிரி போட்டுக்கலாம் பை 9 × 10⁻9. இப்போ இதை நம்ம ரிசால்வ் பண்ணலாம். Q இஸ் ஈக்குவல் டு, இதை கட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வரும், 2/10. இப்போது நம்ம இந்த 10 பவரை ரிசால்வ் பண்ணலாம். மேலே நமக்கு 10⁻³ இருக்குது, கீழே 10⁻9 இருக்குது. ஸோ அந்த 10⁻³ நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு 9 + 3 12 வந்துடும். ஸோ எனக்கு ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும், ரூட் ஆஃப் 10⁻12. ஸோ இதை நான் எப்படி பண்ணலான்னா 10⁻6 × 2 போடலாம். ஏன்னா நம்ம பவரில் இருக்கிறத என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த 12 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா 6 × 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன இருக்குன்னா 10⁻6. ஸோ இதை நான் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 2/10 sin 7 டிகிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 tan 7 டிகிரி டிவைடட் பை, இப்போ நம்ம 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்துட்டோம் 3. அதே மாதிரி 10⁻12 எடுத்தால் நமக்கு 10⁻6 மட்டும் இருக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே 10 × tan 7 டிகிரி மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த sin 7 டிகிரிக்கும் tan 7 டிகிரிக்கும் நீங்கள் லாக் புக்கை பார்த்து வேல்யூஸ் எழுதணும். அந்த வேல்யூஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ sin 7 டிகிரியோட வேல்யூ வந்து 0.1219 ×
root of 10 into tan 7 degree ஓட வேல்யூ வந்து 0.1228. So 0.1228 divided by 3 into 10 power 6. இப்போ நான் 2 into 0.1219 multiply பண்ணுறேன் into 2 பண்ண எனக்கு என்ன வரும் 18 3 4 2. ஸோ எனக்கு 0.2438 divided by 10 into இங்கே வந்து 10 into 0.1228 பண்ணால் நமக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி போகும் இல்லைங்களா, எனக்கு பாயிண்ட் வந்து இந்த 1க்கு அப்புறம் வரும். அப்போ எனக்கு என்ன வரும் ரூட்குள்ளே 1.228 divided by 3 into 10 power 6. இப்போ இங்கே வந்து 10 இருக்குது, இங்கே 10 power 6 இருக்குது. ஸோ இதை நான் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணால் எனக்கு என்ன வரும் 2438 divided by 3 into 10 power 6 plus 1. இங்கே 1 இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு பவர் வந்து 7 வந்துடும். இப்போது 0.2438 divided by 3 பண்ணணும். பண்ண நமக்கு என்ன வரும், இங்கே 24 இருக்குது. ஸோ 8 times 0 3 1 times 0 மறுபடியும் 8 இருக்குது. ஸோ 2 times வந்து 6. ஸோ ரிமைண்டர் 2 இங்கே 0.8126 வரும். இந்த இடத்துல நமக்கு இன்னும் என்ன இருக்குது, ரூட்டில் 1.228 ரூட்டுக்குள்ளே இருக்குது இன்ட்டு 1.228. ஸோ இப்போ லாங் டிவிஷன் போட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது லாங் டிவிஷன் எப்படி போகணும் பாருங்கள். 1.228 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்ன பண்ணால் ஸ்கொயர் வரும்னா 1 into 1 பண்ணால் எனக்கு 1 வரும் 0. ஸோ இப்போ இங்கே இருக்க நம்பரை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 into 2 will become 2. இப்போ என்ன நம்பரால் பண்ணால் நமக்கு வேல்யூ வரும்னு பார்க்கலாம். நான் எப்பயுமே லாங் டிவிஷனில் ஒரு நம்பரை கீழே எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டு நம்பரை எடுத்துகிட்டு வரணும். அதனால நான் 22 சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ 21 into 1 பண்ணால் எனக்கு 21 வரும். நெக்ஸ்ட்டு 2 போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல 2 போட்டால் இங்கேயும் 2 தான் போடணும். 2 போட்டு பார்த்தா எனக்கு 44 வருது, which is greater than 22. அதனால நான் 1 போட்டுக்கிறேன். இங்கே பாயிண்ட் இருக்குனால நான் பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ 21 நமக்கு ரிமைண்டர் வந்து 1. இப்போது இந்த வேல்யூ போதும், நமக்கு 1.1 போதும். ஸோ இங்கே நம்ம லாங் டிவிஷனில் கண்டுபிடிச்ச ஸ்கொயர் ரூட்டுக்கான வேல்யூ 1.1. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 0.0813 into 1.1. இந்த 0.8126 நான் 3 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். 26 நான் 3 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இன்ட்டு 1.1 நம்ம இப்போது மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 34980. ஸோ இப்போ நம்ம 5 digits எழுதி புள்ளி வைக்கும் போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.08943 இன்ட்டு இந்த 10 power 7 வந்து மேலே போகும்போது நமக்கு 10 power -7 வந்துடும். இப்போ நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் ஆன்சர் இருக்கணும். அதனால் நான் 2 digit வந்து தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். இந்த 2 digit தள்ளும் போது எனக்கு என்ன வந்துடும் 8.943 இன்ட்டு 10 power -9. ஸோ எனக்கு இங்கே 2 digit தள்ளி வச்சனால எனக்கு இங்கே 2 நான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சார்ஜ் Qவோட வேல்யூ என்ன 8.943 into 10 power 9 கூலும். Q is equal to 8.943 into 10 power -9. -9 is nothing but nanometer. அப்போ நான் எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்னா 8.943 நானோ கூலும் இப்படி எழுதிக்கலாம். So this is the answer for example 1.3. Thank you.